Assalamu alaikum to everyone. Praying for your health and wealth. எல்லாரையும் இன்னொரு vlogல மீட் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. இன்றைக்கி ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கறி பனிஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாலுபான் என்று சொல்லப்படுற கறி பனிஸ் செய்கிறது பெரிய ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கெல்லாம் கிடையாது. அதை மிக்ஸ் பண்ணுறது நீட் பண்ணுறதுல தான் அதோட சாஃப்ட்னஸ் அடங்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம கறி பனிஸை அவன்லேயும் செஞ்சு பார்க்க போகிறோம், அதோட ஏர் ஃப்ரையர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ஒரு 6 கறி பனிஸ் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லா கொதிச்சு ஆறின தண்ணி, இப்போ நார்மலாக கைச்சூட்டு தண்ணின்னு சொல்லுவோம்ல, அப்படி கொதிச்சாறின தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சுக்கொள்ளலாம். ஈஸ்ட்டை நம்ம மாவோடே போட்டு மிக்ஸ் பண்ணி கூட டவ் செய்யலாம். ஆனால் சில நேரம் ஈஸ்ட் எக்ஸ்பயர்ட் ஆனதாவோ இல்லாட்டி பழசோ இருந்தால் அது பொங்க, அந்த நேரம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் ஈஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது பொறம் மாவு பொங்காமல் இருக்கும்போது ஏண்டா பொங்கல்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண மாவு இன்க்ரீடியன்ஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அநியாயமாக போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் செப்பரேட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்த நேரம் அந்த ஈஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இப்படி நல்லா பொங்கி வந்துச்சுன்னா அது நல்ல ஈஸ்ட், நல்லா பொங்கிக்கின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டான மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு 220 கிராம் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 கப்ஸ் மாதிரி கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆன பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர், ஃப்ரெஷ் மில்க் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னாலும் ஓகே. நம்ம பொங்க வச்சு இந்த ஈஸ்ட்டையும் அதிலே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக் எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணி அதில் ஹாஃப் எக்கை மட்டும், அதில் அரைவாசியை மட்டும் மாவுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கையால் லைட்டாக மெதுவாக பிசைஞ்சு விடணும். அது ரொம்ப ஹார்டாக நம்ம அமர்த்தி எல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் லைட்டாக அந்த மாவோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டாக நம்மளோட நுனி விரலால் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரேடியாக ஊற்றக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அளவு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒரேடியாக ஊற்றினோன்னா அது களியாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி நல்லா கையால் திருப்பி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு தாராளமாக போதும். நான் ஒர்க் பிளேஸுக்கு கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா வாஷ் பண்ண கவுண்டர் டாப்புக்கு மேலே நமக்கு தேவையான அளவு மாவை போட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த டவ்வை நல்லா பிசையணும். ஒரு கையால் பிசைஞ்சு நல்லா அழுத்தி அமர்த்தி திருப்பி மற்ற கையால் ரோல் பண்ணி கொண்டு வரணும். இந்த எந்த அளவுக்கு நம்ம இதை பிசைகிறோம், எந்த அளவுக்கு அது சாஃப்டன் ஆகிருக்கு, லேயர்ஸாக ரிமூவ் ஆகாமல் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி சாஃப்டன் ஆகிருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட பன் நல்லா சாஃப்டாக வரும். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படி பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ எனக்கு தேவையான அளவில் தேவையான மாதிரி அந்த மாவு கிடச்சிருச்சு. இதை அப்படி ரோல் பண்ணி நான் முந்தையே சொன்ன மாதிரி 6 பன் செய்யக்கூடிய மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை இப்படி போல் மாதிரி செஞ்சுக்கொள்கிறேன். அதை அப்படியே ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை 6 போல்ஸாக செப்பரேட்டாக கட் பண்ணி இல்லாட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கட் பண்ணி எடுத்த போல் இப்படி கையால் உருட்டி
கீழே ஒரு ரவுல் வர மாதிரி கரெக்டான போலாக ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணதுக்கு போகிறோம், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா போலும் ரெடி ஆயிடுச்சு. அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கையில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி, நிறைய ஆயில் எடுக்க வேணாம், கொஞ்சம் கையில் ஆயிலை நீங்கள் பூசி எடுத்து எல்லா போல்ஸையும் இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டவலை நல்லா தண்ணியில் நனைச்சி அதை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அதை இதுக்கு மேலே போட்டு அதை மூடி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செஞ்சு வச்சுக்கிற டவ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை ஒரு 30 to 45 minutes வைக்க போகிறேன். நீங்கள் ஈக்கிற இடம் வந்து கொஞ்சம் கோல்டான இடமா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். மாலுபானுக்கான கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயிலை போட்டு ஆஸ் யூஷுவல் கறி லீவ்ஸ், ரம்பா, சின்னதாக நறுக்கின வெங்காயம், அதோட தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆயில் ஆட் பண்ணக்கூடாது, இது ஒரு ட்ரையான ஒரு கறி மாதிரி தான் வரணும். ஸோ ஆயிலை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பைசஸுக்கு நான் இதுக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிற கட்டர் தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கறிக்கு மெயினாக தேவையான 2 இன்க்ரீடியன்ட்ஸ், கிழங்கு, செமன். கிழங்கு வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, உங்களுக்கு போட விருப்பம் இல்லாட்டி கிழங்கு போட்டுக்காதீங்க. விருப்பமாக இருந்தால் கிழங்கு நல்லா அவிச்சு அதை லைட்டாக மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண கிழங்கு லைட்டாக அந்த கறியோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுக்கிற அந்த டின் ஃபிஷ்டு, அதாவது சால்மண்டு, அந்த பீசஸை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். சால்மன் ஆட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹீட்லேயே அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லாட்டி நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கி கூட கிழங்கையும் சால்மனையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கட்லெட் செய்கிறதுக்கு செய்கிற மாதிரி கறி தான் நம்ம கறி பண்ணுக்கும் செய்கிறோம். கத்தாரில் கிளைமேட் கொஞ்சம் கூல் ஆகிக்கிறதால எனக்கு ஒரு 45 minutes எடுத்தது இது வந்து பொங்குறதுக்கு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ரோசஸ். ரொட்டிக்கு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அமர்த்தி செய்கிற மாதிரி நம்ம இதை செய்யக்கூடாது. நடுப்பகுதியை அப்படியே தடிப்பமாகவே விட்டுட்டு ஓரத்தை மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கீழே வச்சுக்கிற அந்த நடுப்பகுதி நம்மளுக்கு பன்னில் மேலே வரப்போகுது. ஸோ அது வந்து உடையாமல் வெடிக்காமல் நல்லா அழகாக வரக்கூடியதாக அப்போ தான் இருக்கும். பன்னை மேக் பண்ணுறது பெரிய ப்ரோசஸ். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, சரியாக நடுப்பகுதியில் நம்மளோட கறியை வச்சுக்கணும். ஓர 2ஐயும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு கீழ்த்துண்டையும் நல்லா இழுத்து அதுக்கு மேலே போட்டு ஒட்டிக்கணும். இந்த கார்னர்ஸை வந்து ஷீல் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் கறி அதால் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பொங்க வச்சுக்கிற உருண்டையை நம்ம ஓரத்தை மட்டும் நல்லா விரல் நுனியால் நல்லா அமர்த்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுத்துண்டை வந்து அப்படியே புட்டி மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் கறி எடுத்து நடுப்பகுதியில் வச்சு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம நல்லா இழுத்து விடணும். இழுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். நம்ம நார்மலாக எடுத்து வைக்கும் போது அதில் ஒற்றை தன்மை இல்லாமல் போயிடும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 பக்கத்தையும் நல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்று ப்ரெஸ் ஆகுற மாதிரி வச்சு பன்னை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு ஆயில் பேப்பரை நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆயில் பேப்பருக்கு மேலே ஏர் ஃப்ரையரில் ஒரு 2 பன் தான் வைக்கலும். ஸோ 2 பன்னை கிட்ட ஒட்டாத மாதிரி நல்லா கெப் வச்சு, ஏன்னா அது பொங்கி வரணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா கெப் வச்சு அதை அடுக்கி கொள்ளணும். இன்னொரு ஒரு 1/2 hour இதை பொங்க விட்டுக்கலாம். இப்போ அவனில் வைக்கிறதுக்கு அவனில் பெரிய ட்ரே எடுத்து அதில் வந்து பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளணும். அதுக்கு மேலே முந்தி நம்ம செஞ்ச மாதிரி கெப் விட்டு பன்னை அடுக்கி வச்சுக்கொள்ளணும். ட்ரேயில் அடிக்கிற பன்னையும் ஒரு 1/2 hour நான் பொங்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து மேலால் நம்ம ஆல்ரெடி 1/2 முட்டையை பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை வந்து ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே அந்த ப்ரௌனிஷாக பண்டை கலர் மாறக்கூடியதாக இருக்கும். இதை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 70 to 20 minutes 200 to 210 Celsiusல பேக் பண்ணிக்கொள்ளுவோம்.
இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் செய்ய வச்சுக்கிற பன்னும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதுக்கு மேலேயும் நம்ம அடித்து வச்சுக்கிற முட்டையை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம செகண்ட் டைம் பொங்க வைக்கும் போது எதில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதிலே வச்சு பொங்க வச்சுக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் கையால் அதை மாற்றக்கூடாது. பன்னை வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 15 இல்லாட்டி 20 மினிட்ஸுக்கு 160 செல்சியஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அடிப்பகுதி கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. நான் கூட இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சேன். இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம பட்டரை மேலால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம அவனில் வச்ச பன் கூட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயும் லைட்டாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம். அல்ஹம்துலில்லாஹ், சாஃப்டான பன் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக ஏர் ஃப்ரையரில் பன் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் டைம் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதோட அவனில் வச்ச பன்னை விட இது சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கட்டாயமாக எனக்கு தெரிவிங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டுகெதர் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கேப்சர் த மூமெண்ட்ஸ். தேங்க்யூ.